டிமாண்டி கில்லனி 3யோட ஃபர்ஸ்ட் லுக் நாளை காலைல 11:11 வரப்போகுது. இது அஃபிஷியலா ஒரு போஸ்டரோட இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹாட்ஸ்பாட் டூ மச் மூவிக்கான டீசரும் நாளைக்கு தான் வரப்போகுது. நாளை காலைல 11:30 இந்த டீசர் ரிலீஸ் ஆகும். ஏஆர் முருகதாஸ் அவரோட அடுத்த படம் பத்தி இப்ப சொல்லிருக்காரு. அவரோட அடுத்த படம் கிராபிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு படம் அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. இந்த படம் வந்து குரங்க மையப்படுத்தி தான் இருக்க போகுது. சோ குரங்க மையப்படுத்தி கிராபிக்ஸ் வச்சு இந்த படத்தை உருவாக்க போறாங்க. மேஜரா இந்த படம் வந்து கிட்ஸ் டார்கெட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாஷோட டாக்ஸிக் மூவில இருந்து நயன்தாராவோட போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. மார்ச் 19 மூவி ரிலீஸ் ஆகும். சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்துக்கு ஆடியோ லான்ச் ஜனவரி 3 நடக்க போகுதுன்னு ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. நேற்று நான் சொல்லிருப்பேன். இப்போ இந்த ஆடியோ லான்ச் வந்து அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 4 டிவில டெலிகாஸ்ட் ஆக போகுது. சன் டிவில இது டெலிகாஸ்ட் ஆகும். ஜனவரி 4 சன் டிவில ஈவினிங் 3 மணிக்கு இந்த ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் ஆகும். இது ஒரு ப்ரோமோ விட்டு அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதே ஜனவரி 4 தான் ஈவினிங் 4:30 ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் ஜீ தமிழ்ல பிரீமியர் ஆக போகுது. ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்துச்சு நான் சொல்லிருப்பேன். ஆனா இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய நியூஸ் என்னன்னா ஜனவரி 1 அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டு ஜனவரி 2 ட்ரெய்லர் வருங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் மூவி பத்தி ஹச்சினோத் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் இந்த படம் பாத்தீங்கன்னா பகவந்த் கேசரியோட ரீமேக்கா என்னங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்குள்ள இருக்கு. இதுக்கு ஹச்சினோத் என்ன சொல்லிருக்காருன்னா, இது ரீமேக்கா இல்லையாங்கிறதுக்கு இப்ப நான் பதில் சொல்லல. படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே புரிய போகுது. இது பக்காவான தளபதி படம். இந்த படத்துக்கான ஸ்டோரியை வந்து 6 வருஷமா நான் எழுதியிருந்தேன். இந்த படத்துக்கான ஸ்டோரி மெயினா பாத்தீங்கன்னா விஜய், பாபி டியால், மமிதா பைஜு இவங்களை சுத்தி தான் படம் இருக்கும். அண்ட் ஜனநாயகன்ங்கிற டைட்டில் ஏன் வச்சோங்கிறது படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே புரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் தளபதி பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆனதுனால ஒரு சில அரசியல் காட்சிகளும் படத்துக்குள்ள நான் அதுக்கப்புறம் சேர்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மூவி எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகன் படம் ஐமேக்ஸ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிருக்கேன். ஐமேக்ஸ்ல வரும்னு இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஆனா வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ ஐமேக்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்ப நான் சொல்றேன். ஒரு சில மூவிக்கு ஏன் 2 மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இது டைரக்டரோட சாய்ஸா இருக்கும். சாங்ஸுக்கு இவங்க இருக்கட்டும், பிஜிஎம்க்கு இவங்க இருக்கட்டும் அப்படின்னு. விக்ரமோட புது பட ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிருக்கேன். அடுத்த வருஷம் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த படம், மணிகண்டனோட அடுத்த படம் பத்தி எல்லாம் கேட்டிருக்காரு. பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த படம் பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. மணிகண்டனோட அடுத்த படம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணா நான் சொல்றேன். பராசக்தியோட ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்ல வர வாய்ப்பு இல்ல. இன்னொரு நாள் தான் ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் படம் நார்த் அண்ட் தெலுங்குல ஹைப் கொடுக்காமலே இருக்காங்க. அங்க படம் ஹிட் ஆகுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்பவுமே விஜய் மூவிஸ்க்கு அங்க ஹைப் கொடுக்க மாட்டாங்க. ஆடியன்ஸா பார்த்து பிடிச்சிருந்தா படம் அங்க ஹிட் ஆகும். சோ அதே தான் இந்த படத்துக்கு அவங்க பண்றாங்க. மூவி ஒரு கமர்ஷியல் படம். சோ அங்க உள்ள ஆடியன்ஸ்க்கு படம் பிடிக்கும்னு தான் எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அருண் மாதேஸ்வரன் தனுஷ் படம் என்னாச்சுன்னு அப்படின்னு கேட்டிருக்காரு. இளையராஜாவோட பயோபிக் மூவி. இந்த படம் இப்போதைக்கு போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. சோ ஃபியூச்சர்ல மேபி வேணா நடக்கலாம். ஆனா இப்போதைக்கு உடனே இந்த படம் ஸ்டார்ட் ஆகாது. விஜய் மூவிஸ் எல்லாம் சன் டிவி வேற சேனலுக்கு விற்க போறதா சொல்றாங்க. உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. மேபி விற்கலாம். ஏன்னா அங்க விஜய் மூவிஸ் எதுவும் போடுறது இல்ல இப்போதைக்கு. சோ வேற சேனலுக்கு விற்க வாய்ப்பு இருக்கு. மோகன்தாஸ் படம் பத்தி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். துரந்தர் மூவி தமிழ்ல வரல. ஓடிடில வேணா மேபி ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் ஓடிடில ஆட் பண்ண அப்ப நான் சொல்றேன். பராசக்தி படத்துக்கே சென்சார் இன்னும் முடியலன்னு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டேன். சோ அந்த வீடியோ பாருங்க. 2 days முன்னாடி தான் நான் போட்டிருக்கேன். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அரசன் மூவிக்கான ஷூட்டிங் அடுத்து சென்னையில நடக்கும். நான் இன்ஸ்டால மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணலன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நிறைய கமெண்ட்ஸ் இன்ஸ்டால வருது. சோ ஒரே டைம்ல நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல. இப்போ எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். சோ செக் பண்ணி பாருங்க. இந்த கமெண்ட் பண்ணவங்கள எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கான பதில் எல்லாம் நிறைய முறை நான் சொல்லிட்டேன். சோ இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் மான் கராத்தே. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.